சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதுவும் இந்த கிளைமேட்டில், அதுவும் இந்த வருஷம் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மலச்சிக்கல் இருக்குது டாக்டர், பைல்ஸ் இருக்குது, எனக்கு மோஷன் போகும்போதே பிளட் வருது, அதிகமான பனி இருக்கிறதுனால உடலில் உஷ்ணம் அதிகரித்து இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது அதிகமான கோடை காலங்களில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னா, இந்த வருஷம் நான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ளீடிங்கே ஆகுது, எனக்கு என்னன்னே தெரியல, எப்பவுமே சம்மரில் தான் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு குறைவதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம்? ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் தாங்க. ஸோ அப்போ ஈஸியாக டைஜஷன் ஆகணும்னா பேசிக்காக நம்ம ஒரு மூலிகை பொடி இருக்குது. இரவு நேரத்தில் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இரவு நேரத்தில் இந்த சூரணம் பயன்படுத்துறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னா, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதுவும் இந்த கிளைமேட்டில், அதுவும் இந்த வருஷம் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மலச்சிக்கல் இருக்குது டாக்டர், பைல்ஸ் இருக்குது, எனக்கு மோஷன் போகும்போதே பிளட் வருது, அதிகமான பனி இருக்கிறதுனால உடலில் உஷ்ணம் அதிகரித்து இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது அதிகமான கோடை காலங்களில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னா, இந்த வருஷம் நான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ளீடிங்கே ஆகுது, எனக்கு என்னன்னே தெரியல, எப்பவுமே சம்மரில் தான் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. உடல் உஷ்ணம் அதிகமானாலும் நமக்கு இந்த பிரச்சனை வருங்க. இதுக்கு பேசிக்காக நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, உணவு முறையில் என்ன ஃபாலோ பண்ணும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டா எனக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடுது, அதே மாதிரி எனக்கு செரிமான பிரச்சனையும் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்டாலே உடனே டைஜஷன் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி மந்தமாக இருந்து அடுத்த 2 நாளுக்குள்ளே எனக்கு ஃபீவரே வந்துடுது டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு குறைவதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம்? ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் தாங்க. ஸோ அப்போ ஈஸியாக டைஜஷன் ஆகுன்னா கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரிச் ஃபைபர் சோர்ஸாக இருக்கணும். ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருந்தால் மட்டும்தான் லார்ஜ் இன்டெஸ்டைனில் நமக்கு ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் ஈஸியாக நமக்கு மோஷன் வெளியேற ஆரம்பிக்கும். சரி, நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதிகமாக நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்ஸோ நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு வருங்க. இதுக்கு பேசிக்காக நம்ம ஒரு மூலிகை பொடி இருக்குது. இரவு நேரத்தில் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இரவு நேரத்தில் இந்த சூரணம் பயன்படுத்துறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னா, ஈஸியாக மார்னிங் நிறைய பேருக்கு எனக்கு மோஷன் போகலைங்க, 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாட்களுக்கு ஒரு வாட்டி நான் போகிறேன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி மலச்சிக்கல் இருந்தால் தான் நமக்கு பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலாவோ வர ஆரம்பிக்கும். அப்போ இரவு நேரத்தில் இந்த மூலிகை பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சோம்புங்க. சோம்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோம்பு நமக்கு தேவைப்படுது. இது ஒரு 50 கிராம் தனியாக எடுத்து வச்சிடணும். இது கூட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா, 50 கிராம் அளவுக்கு கடுக்காய், 50 கிராம் அளவுக்கு தாண்டிக்காய் நம்ம சேர்க்க போகிறோம். நிலாவரை பொடி 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி இது கூட இந்துப்பு ஒரு 50 கிராம் நமக்கு தேவை. ஓமம் 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் கிடையாது, ஜாதி பத்திரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறது ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய தோல் தான், நல்ல திக்க ஆரஞ்சு கலரில் இருக்கும். நீங்கள் அந்த மசாலா பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒரு 50 கிராம். எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாக சேர்த்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கணும். நல்லா லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் நம்ம எப்படிங்க பயன்படுத்த போகிறோம்? டெய்லி நைட் இரவு மட்டும் உணவுலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 9 o'clockலாம் இந்த பவுடர் நம்ம சாப்பிட்றணும். 9 o'clock நான் நைட்டு 10, 11 o'clock தானே டின்னரே சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக மலச்சிக்கலோ இல்லை பைல்ஸ் தொந்தரவோ உங்களுக்கு குணமாகாது. அப்போது சீக்கிரமாக ஒரு 8 o'clockலாம் நீங்கள் நைட் டின்னரை முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து, குறைந்தது ஒரு அரை மணி நேரம் கழித்தாவது இந்த பொடியை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த பொடியை எடுத்து நல்ல தண்ணீர் வெந்நீரில் கலந்து நைட் நம்ம குடிச்சிடணும். இதுக்கப்புறம் வேறு எந்த உணவும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இதை குடிச்சிட்டு காலையில்
ஸோ 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது காலையில் ஈஸியாக உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஆசன வாயில் ஃபிஷர் இருக்கும் நிறைய பேருக்கு, ஹேனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசன வாய் வெடிப்புங்க, மோஷன் போகிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுது, அவ்வளோ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆண்களுக்கும் நிறைய இருக்குது, பெண்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸ்கின் டேக் இருக்கும், சின்னதாக ஒரு க்ரோத் மாதிரி வெளியில் தெரியும் இல்லைங்களா, ஒரு முளை வெளியில் வந்த மாதிரி எனக்கு அதிகமான வலி வேதனையை தருதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கும் இந்த பொடியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. ஸோ நல்லா வெந்நீரில் கலந்து இரவு நேரத்தில் குடிச்சிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். நிறைய பேர் கேட்குறீங்க, டாக்டர் எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது, நான் பேதி மருந்து எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா, மலச்சிக்கல் இருக்கும்போது நீங்கள் பேதி மருந்து எடுக்கிறீங்க, ஓகே, திரும்பவும் 2-3 நாட்கள் கழித்து மலச்சிக்கல் வர ஆரம்பிச்சிடும். அப்போது பேதி மருந்து எடுத்தாலும் உணவு முறையும் இந்த மாதிரியான மருந்துகளும் நம்ம டெய்லி ரெகுலராக எடுக்கும்போது மலச்சிக்கல் நமக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு தருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு காரணமே இல்லாமல் எனக்கு தலைவலி வருதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தலைவலி இருந்தாலும் சரி, இல்லை டைஜஷன் ஆகாமல் வயிறு கல் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் மலச்சிக்கல் தான். அப்போ இந்த மலச்சிக்கல் சரியாவதற்கு இந்த ஒரு பொடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிடிக்கருணை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. பிடிக்கருணை டெய்லி ஒரு கிழங்கு நல்லா வேக வைத்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இல்லைன்னா நெய் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி ஒரு பிடிக்கருணை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஆசன வாயில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இந்த பொடி உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் இதில் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிடிக்கருணையை நீங்கள் பயன்படுத்தலாம். இரவு உணவு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய நான்வெஜ் நைட்டில் நீங்கள் சாப்பிட்டாலோ இல்லை ஹெவியாக டைஜஷன் ஆகாத மாதிரி உணவுகள் எடுத்தாலோ இந்த பைல்ஸ் பிரச்சனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த பொடி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ பகல் நேரங்களில் இந்த ஒரு பிடிக்கருணையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஆசன வாய் பகுதியில் எரிச்சல் இருந்தால் இந்த மருந்து முறையை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.